ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. நாலுமலை பாட்டு. திருப்பதி மலையில் நிற்கின்றார் தீனதயாளன் சிவசங்கர். திருப்பதி மலையில் நிற்கின்றார் தீனதயாளன் சிவசங்கர். திகம்பரனாய் நடமாடுகின்றார் நீலையிலே இங்க சிவசங்கர். திகம்பரனாய் நடமாடுகின்றார் நீலையிலே இங்க சிவசங்கர். பழனி பதிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் சிவசங்கர். பழனி பதிதனில் நின்றிருப்பான் சிறுபாலகனாய் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான், சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் சிவசங்கர். திருப்பதி மலையில் இருக்கின்றார் தீனதயாளன் சிவசங்கர். This is precisely the message for Magarajodi. நீ எந்த கோயிலுக்கு வேணா போ, எல்லா இடத்துலையும் இருக்கிறது நானே தான். It's my spirit. At present you may not understand my worth because you are not elevated yourself. நீங்கள் இன்னும் அந்த உயரங்களை தொடவில்லை. அதனால் என்னை புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு கடினம். I am doing my work very silently and I am preparing people. For example, இந்த பொண்ணு இப்போ சிங்கப்பூரில் வந்து வேலைக்கு போயிட்டா. எங்கேயா வா, சிங்கப்பூரில் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போனாங்க, சிங்கப்பூரில் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போது வந்திருக்காங்க, ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஓ, ஆஸ்திரேலியா பிஹெச்டி. இங்கே வா, இந்த பொண்ணு மகேந்திரகிரி ஃபேமிலி, ஆஸ்திரேலியாவில் பிஹெச்டி பண்ணியிருக்கான். ஸோ ஐ ஹவ் பீப்புள் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. உலகம் பூரா என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஐ எம் சைலண்ட்லி டூயிங் மை ஒர்க். சடன்லி ஐ வில் டேக் ஆஃப். நீ வெயிட் பண்ணி பாரு. சடன்லி ஐ வில் டேக் ஆஃப். உனக்கு அப்போ ஒன்றுமே புரியாது. இருந்தாலும் ஜாலியாக உட்காந்து அட்டென்ஷன் இருந்தால் என்னடா இவ்வளோ ஹைட்டில் நிற்கிறானேங்கிறது. அது நடக்கிற போது நீ தெரிந்து கொள்வாய். இன்னும் I have come to play a very big role and இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைகளை ஆத்மாவிலே தொட்டவர்கள் இப்போத்துக்கு யாருமே இல்லை உலகத்தில். பெரியவங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. பரமாச்சாரியா இருந்தார், ராம் சுரத்குமார், கோடிசாமி, சிவபிரபாகர், சித்தியோகி, பூண்டி மகான், எல்லாருமே இப்போ ஃபிசிக்கலாக இல்லை. ஃபிசிக்கலாக இருக்கிறது நான் தான். அண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கு இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். பைபிளில் ஒரு வார்த்தை வரும், இயேசு அடிக்கடி சொல்வார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்னார். ஒரு நேரம் இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ மை டைம் இஸ் எட் டு கம்ங்கிறதுனால தான் ஐ ஆம் லையிங்லோ. புலி பதுங்குவது பாய்வதற்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெரி சூன் யூ வில் சி டு வாட் டவரிங் ஹைட்ஸ் மை மிஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ். நீங்கள்லாம் இன்றைக்கி சபரிமலை ஐயப்பன் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. ஐயப்பன் எங்கே இருக்காருன்னு உனக்கு வேணால் காட்டுறேன். எங்கேப்பா அந்த படம் எதனா இருக்கும் பாரு, என்னுடைய ரைட் லெக் கிட்ட இருப்பார். இதுதான் என் கால்கிட்ட, வலது கால்கிட்ட ஐயப்ப சாமி உட்காந்துருப்பாருப்பா, அந்த படம். நான் ஆஸ்திரேலியாவில் போன போது நான் செய்கிற பூஜையில் கிருஷ்ணர், ஐயப்பன் இதெல்லாம் எங்கள் ஊரில் வருமானம், எங்கே வேணால் வரீங்க அப்படின்னு. இப்போ நான் இங்கே இருக்கேன். இந்த இடத்துல 12 வயசில் ஒரு வலது காலை இப்படி மடிச்சுக்கிட்டு ஐயப்பசாமி ஒத்து காலில் நின்று இருப்பார். 12 வயசு பையனாக அவர் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த கோலம், கேரளா கிரீடம், வலது கை இப்படி வச்சுருக்காரு, வலது காலை இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறாரு. இதுதான் அவர் 12 இயர்ஸில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு கோலம். இந்த கற்பூர தட்டை நான் எடுக்கிறேன் மகரஜோதி அன்றைக்கி எப்பயோ. இப்போ அந்த கற்பூர தட்டில் பாருங்கள், வலது கையில் கோடாலியோடு இந்த இடத்துல ஐயப்பன் உட்காந்து நிற்பார். அதனால் நாட் ஒன்லி
that form, any form of God, I can, bring out from my body. உங்களுக்கு இப்போத்துக்கு புரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதனால் சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், பூரண பிரம்மம் இல்லை நாராயண பூரண பிரம்மம். பூரண பிரம்மம்னா என்ன? இதுவரையும் உலகத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விதமான தெய்வ சக்திகளும் ஒரே உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். ஆல் வாட் ஹாஸ் கம் ஃப்ரம் தட் டைம் டில் நவ் எல்லாம் ஒரே பாடியில் இருக்குது. அதுதான் பூரண பிரம்மம்ன்றது. பிரம்மம்னா வாட் எவர் ஹாஸ் கம் இன் கிரியேஷன் சோ ஃபார் அப்படின்னு. யார் பாடுறாங்கப்பா? பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம் பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன் பதம் தஞ்சம். சிவசங்கரா சகுணசாகரா சிவசங்கராதி கருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாயு உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுரைத்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரை ஏதோ மறைக்கின்றதே. மெஞ்ஞான வழிகாட்டியமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தானான மூர்த்தியே தாழாதும் கீர்த்தியே பொய்யான எமை ஏற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஆசானுமின்றி ஓர் ஆச்சாரிய பீடமின்றி அகிலலோக ஆதியாகிறாய். ஆகாயம் பூமி எங்கும் இருள் நீக்கி ஒளியூட்டும் நீ மகாஜோதியாகிறாய். உன்னில் இல்லாததொன்று ஏழுலகில் எங்கும் இல்லை. சங்கரா நீ சர்வரூபனாகிறாய். நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பறித்திடும் அருள் வாக்கு. அபயங்கரா நீ சத்தியமூர்த்தியாகிறாய். முதலாகி முடிவாகி முக்கால நிலையாகி நீயே சாஸ்வத தத்துவமாகிறாய். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஒரு சாங் இருக்கு, பூரண பிரம்மம் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. பூரண பிரம்மமடி வால்யூம் பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி. வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான்முகன் நாயகன் சிவனினும் நீரும் நெருப்பும் நிலமும் இவன் நீலவானமும் நெடிகாற்றும் இவன் படைத்த பின்னும் காக்க நீர் வந்தான் இவன். காரண காரிய காயமெடுத்தவன் கண்ணுள் மணியென நம்பை காப்பவன். தோரணமாய் நம்மை தொடுத்து நகைப்பவன். துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன். பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி. நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற 10 அவதாரம் இல்லையா, தசாவதாரம், அது பூரா எங்கிட்டயே இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். மச்ச கூர்மா வராக நரசிம்ம ஆரம்பிச்சு வரக்கூடிய கல்கி குதிரை மேல்கள் இல்லையா, அது வரைக்கும் எல்லாமே எங்கிட்ட இருக்குதுன்னு நான் காட்டிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லா மகான்களும் இங்கே இருக்காருன்னு காட்டிட்டேன். பெரிய போஸ்ட் ஒன்று இருக்கும் பாரு, எல்லோரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே போத்தாரு. நான் ஏதோ ஜாலியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்களாம். நான் வேணும்னு தான் அப்படி இருக்கேன்.
வேணும் தான் இருக்கேன். ஐ எம் அதாவது ஐ எம் எவால்வேட்டிங் யூ. மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ் அது. நான் உன்னை எவால்வ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உனக்கு அது தெரியல. ரொம்ப கூலாக உட்காந்துருப்பேன்னா இங்கே பாருங்கள், எல்லா மகான்களையும் என்னாலேயே காட்ட முடியும். நீ எதுக்கு அலையிற பாரு. மேலே இருக்கிறது அகஸ்தியர், அதுக்கு கீழே இருக்கிறது ஷிரடி சாய்பாபா. கொஞ்சம் திருப்படாப்பா. இது காஞ்சி பரமாச்சாரியார், இது யோகி ராம் சரத்குமார் சாமி, இது சேஷாதிரி சுவாமிகள், அது கீழே இருக்கிறது கோடி சாமிகள். இது எல்லா மகான்களும் இங்கே இருக்காங்களா? இதெல்லாம் நான் காட்டுறது தான், என்னுடைய உடம்புலேருந்து காட்டுறது. அது மாதிரி நீ எந்த மகானை தேடினாலையும் என்னாலேயே காட்ட முடியும். எந்த கடவுளுடைய ஃபார்ம் எந்த ரிலிஜனில் தேடினாலையும் அதை என்னால் கொடுக்க முடியும். நான் பங்களாதேஷ் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி. அவர் யார்? அஜ்மீர் தர்காவில் இருக்கக்கூடியவருடைய கொள்ளு பேரன். அவர் ரொம்ப பெரிய நிலை. பெனசீர் பூட்டோ கிட்ட அவர் சொன்னார், உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படி. அந்த ஆள் கெட் அவுட்டுன்ட்டான். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவனை போய் உன்னை தூக்கில் போடுறாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் நிஜமாகவே தூக்கில் போட்டாங்க. அப்போ அவன் பொண்ணு பெனசீர் அவளை கூப்பிட்டு சொன்னான், இந்த மாதிரி ஒரு சூஃபி சைன்ட்டு பங்களாதேஷில் இருக்கார். அவர் சொன்ன போது நான் நம்பலை, பாரு நான் தூக்கில் போகிறேன், நீ அவரை போய் பாருன்னு. அப்போ அந்த அம்மா அவரை பார்த்தாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன். அவங்க சொன்னாங்க, நான் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? எங்கள் நாட்டில் டிக்டேட்டர் தான் ரூலு, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, நான் ஆக முடியாது, அப்படி எலெக்ஷன் கிடையாது சொல்கிறாரு. ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருண்டு பாம்பு வெடிக்கும், அப்போ நீ ஞாபகம் பாருன்னு. அதே மாதிரி யாரோ பிளான் பண்ணி மாம்பழ கூடையில் பாம்பு வச்சு அந்த யாஹியா கானோ டிக்கா கானோ ஒருத்தர் தான் செத்துவிட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகி அவரை போய் பார்த்தாங்க. இது நான் எங்கேயோ இதில் படித்தேன், ஏஷியா வீக்குன்ற ஒரு பத்திரிகையில் படிச்சிருந்தேன். அதனால் நான் பங்களாதேஷ் போனபோது என் ஃப்ரெண்டு அங்கே இருந்தார், எக்ஸான் மொபைல் அப்படின்ற கம்பெனியில் ஏஷியா ஆப்ரேஷன் டாப்பில் இருந்தார், சோனமுத்து குணசேலன்னு சொல்லிவிட்டு. அவர்கிட்ட சொன்னேன், குணா கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி அவர் இருக்காரா, அவர் வழக்கமாக சிட்டகாங்கல் இருப்பார், கேளுங்கன்னு. அவர் சொன்னார், அவர் டாக்கா வந்திருக்காரு அப்படின்னு. சரி, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவ்வளோதான், என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வர சொன்னார். ஸோ நான், குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுடைய 2 டாட்டர்ஸ், ஒரு பையன், அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு 20-30 ஸ்டாஃபு எல்லோரும் அவரை பார்க்கறதுக்கு போனோம். பார்க்க போனபோது அவர் சொன்ன முதல் வார்த்தை, யார்? அந்த அப்துல் ரஹ்மான் சிஷ்டி சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. முஸ்லீம் ரிலிஜனில் எல்லாருமே நபி தான், அல்லான்னு யாரையும் சொல்லவே கூடாது. அவ்வளோ பெரிய ஆள் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னு. ஏன்னா அவர் பூஜை பண்ணுற திவான் மேலே கொண்டு போய் உட்காரிச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூவை என் தலை மேலே கொட்டினார். எதில் மண்டி போட்டு உட்காந்துட்டு நமாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு காலில் விழுகிறாங்க. இஸ்லாம் ரிலிஜனில் காலெல்லாம் விழக்கூடாது, நான் விட்றேன், நீங்கள்லாம் விழுங்க. அப்புறம் ஒரு வெஜிடேரியன் மீல் பண்ண சொல்லி எனக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னுடைய எச்ஐஎல்லையில் அது கை பிடிச்சின்னு எனக்கு கொஞ்சம் கொடுன்னாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு என் கையிலேருந்து கொஞ்சம் பிடுங்கி வாயில் போட்டுருந்தார். அப்போ அவங்க இருக்கிற அந்த ஆட்கள்கிட்ட அவர் என்னை பற்றி சொன்னது தான் இது. Allah has come to bless me. He has the face of God. Allah and him are the one and the same. அல்லாவும் இவரும் ஒன்றே தான். God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. நான் ரொம்ப சாதாரணமான ஆள், கடவுள் எனக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறாரு. He is the great and greatest of all gods of the world. உலகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கடவுளை விட இவர் தான் கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் இன் த வேர்ல்ட். நானாக சொன்னேன், அவர் சொன்னது தான் படிக்கிறாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். He has the power to give life to the dead. செத்தவங்களை கூட இவரால் எழுப்ப முடியும். வள்ளலார் சொல்லியிருக்கார், செத்தாறு எழுப்பலும் கைகூடும் அப்படின்றார். இது ஒரு பவர். All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவர்களும் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறாங்கன்னு இது விஸ்வாமித்திரர் கூட சொல்லுவார். நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர், இது பொய்யன்னு நீ வேட்டை சுட்டிடுங்கிறார். எல்லா தேவர்களும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறாங்க, இது இல்லைன்னு சொல்லி நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேன் விஸ்வாமித்திரர். இந்த நிகழ்ச்சி நடந்தது. நான் கைலாசத்தில் இருக்கிற போது தாட்சண்டுங்கிற இடத்துல
ஆகாசத்துலேருந்து அத்தனை தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. இந்திரன், சந்திரன், வாயுவன் அந்தந்த ட்ரெஸ்ஸு அந்தந்த வெஹிக்கலில் அவங்க யானை கிணறு இருக்கும் இல்லையா, அது அப்படியே இறங்குறாங்க. வந்து எல்லோரும் இப்படின்றாங்க. நான் சொன்னேன், நான் தானே உங்களுக்கு கும்பிடணும், நீங்கள் எதுக்கு என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பி சொல்கிறாங்க, ஆப் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான். ஓ, நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணா, அதனால் நாங்கள் ஒன்றும் கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இப்போ அதில் என்ன வருது, இவர் இருக்கிற இடத்துல வந்து தேவர்கள்லாம் இவரை கும்பிட்டுட்டு போகிற நிலையிலே இவர் இருக்கார். He is the greatest elephant of elephants. உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய யானை இவர் தான். என்ன புள்ளியாருன்னு அர்த்தம். எல்லாத்தோட பெரிய யானை எது? புள்ளியாரு. He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லாருடைய முழு சக்தியும் இவரே வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்குறாரு. And your sins will henceforth be removed. ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் எங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தியலோர் எம்பாவாய். சந்திரன் சூரியனை 2 கண்ணில் வச்சு நிட்டு நீ பார்த்தியானா என் பாவமெல்லாம் போயிடும், என் சாபங்கள்லாம் மன்னிக்கப்படும். When he touches you, God is touching you. அவர் உன்னை தொடுகிற போது நீ என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கூடாது. அவர் உன்னை தொடுகிற போது கடவுளே உன்னை தொடுகிறார். And all your karmas are dissolved and obstacles removed. தானும் சரிசம் தன்னால் பட்டிட, விஸ்வாமித்திரர், தானும் சரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. இப்போ தொட்டாருன்னா உன் பழைய ஜென்மம் பாவம் இப்போ இருக்கிறது வரப்போகிறது எல்லா பாவம் வந்து கழிஞ்சிடும்னு நினச்சிக்கோ. Whatever he asks, God's will readily give unto you. அவர் எது கேட்டாலையும் கடவுள் கொடுப்பாரு. If he wants, even this building will turn into gold. அவர் நினச்சாருன்னா இந்த கட்டணம் இருக்கு இல்லையா, இதே தங்கமாக ஆயிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves to unite the world. அவர்கிட்ட நரசிம்ம சக்தி இருக்குது, சிங்கத்தினுடைய பவர் இருக்குது. அது கடவுளே அந்த பவரை இவர் கொடுத்துருக்காரு. உலகத்தை ஒன்றாக்குவதற்காக அந்த சக்தி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He can bring out the lion from his heart to tame the world. அவர் நினச்சா அவர் உடம்புலேருந்தே நரசிம்மரை கொண்டு வர முடியும். What is good in all religions, God has taught him even before he met his guru. இவர் உலகத்தில் இருக்கிற மகான்களை குருக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே கடவுளே இவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தான் பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இவர் காலடியில் கிடக்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. இவர் கள்ளம் கவடம் விற்றாத அன்பை வைத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு காட்டுவார். He has undergone tremendous sacrifice to reach this level. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ தியாகங்கள் தவங்கள் செய்திருக்காரு இந்த உயரங்களை தொடுவதற்கு என்பது உங்களுக்கு புரியாது. He is the master of management and operates with a system which was taught by God. இவருக்கு கடவுளே எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. இவர் அந்த வழியில் தான் தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். He has no wants, for all his wants have been granted already by God. இவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஏன்னா இவருக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் கடவுளே கொடுத்துட்றாரு. அதனால் இவர் ஜனங்களை நம்பி இல்லை, இவருக்கு எந்த தேவையும் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணாம் இவருக்கான அவனை எதுவுமே இந்த உலகத்தில் பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம். That's all. இதெல்லாம் அப்போ சொன்னார். இதை அவர் சொல்லியே ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2000 26 வருஷம் ஆகிப்போச்சு இதெல்லாம் சொல்லி. இப்போ 26 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் அந்த அளவுக்கு இருந்திருக்கேன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்கோம். எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான வழிபாடுகள், தியாகங்கள் எல்லாத்தையும் பண்ணி இன்னும் எவ்வளோ பெரிய நிலைகளை நான் தொட்டிருப்பேன் இல்லையா. எவ்வளோ பெரிய நிலைகளெல்லாம் நம்ம தொட்டிருப்போம். அதெல்லாம் வெளிப்பட வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. ஒரு சாமியார் ஒருத்தர் திருவண்ணாமலையில் டெய்லி மலை தூத்துவார். ஒரு நாளைக்கு 1 இட்லி தான் தின்னுவார் அவர்.
அண்ட் அவர் ஒரு கோயில் விழுப்புரத்தில் வச்சுருக்காரு. அவர் இங்கே வந்தார், அவரே வந்தார். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அவராக தான் வந்தார், அவர் தான் சொன்னார். இங்கே தான் உட்காந்து சேரில் சொன்னார். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. அண்ணாமலையாருடைய ஜோதி இந்த ஜோதியில் இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்திருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்ல, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில் உங்க ஆத்மா கலந்திடும். அங்க உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு, எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இவங்கெல்லாம் திருவண்ணாமலைக்காரங்க தான். இப்போ திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் மாதம் மாதம் வராங்க. இந்த ஹோல் ஃபேமிலி கமிட்டடாக இருக்காங்க. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இதுக்கு முன்னால் நான் திருவண்ணாமலையில் இருந்தபோது எனக்கு கனெக்டட் ஆத்மா. எனக்கு யாரெல்லாம் நான் முதல்ல திருவண்ணாமலையில் இருந்தபோது சேஷாத்ரி சாமி அதோ கனெக்டடாக இருந்தவங்க நம்மக்கிட்ட தான் கான்டாக்டில் வருவாங்க. அவங்க டாக்டரு, நான் எப்போ திருவண்ணாமலைக்கு போனாலையும் கோயிலில் தான் உட்காந்துருந்தோம். நான் தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சேன். ஏன் நடக்குது இல்லைன்னா, பழைய கனெக்ஷன், விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும் இல்லையா, அதனுடைய கனெக்ஷன் வராங்க. அதனால் எங்கிட்ட வர எல்லாருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. இல்லைன்னா எங்கிட்டையும் வரீங்க. நான் இங்கே 40 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துன்னு இருக்கேன். ஸோ இங்கே வரணுன்னா பழைய கனெக்ஷன் இருக்கும். எனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு இருக்குது, விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது. யாராக இருந்தாலும் அதனால தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேங்க் இருக்குதுன்னா அந்த பேங்க்கில் போனால் அவங்க துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி நான் தான் உங்கள் பேங்க்கு. இங்கே வந்தால் போகிறோம். சும்மா 100 இடத்துல அழிஞ்சு என்னத்தை சாய போகிறேன். நாய் பெற்ற தங்கம் பலன்னுவாங்க. தேங்காவை நாய் உருட்டினே தான் இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதையாவது நம்பு. தெய்வம் உண்டுன்றது, அது ஒன்றுன்றது, அவ்வளோதான். அது கேரண்டியாக நீ நம்புகிற போது உனக்கே தெரிஞ்சிடும் இது எப்படி வேலை செய்யுது. இந்த மேஜிக் வேண்ட் அப்படின்வாங்க. எப்படி அது வேலை செய்யுதுங்கிறது உனக்கு புரியும். அப்போ தான் புரியும்.
So just hold on, the time is very soon coming, very soon, and then we will talk about this more. ஓகேவா? அதனால் தை பறந்தாச்சு, வழி பிறக்கும். இங்கு நோக்கினும் சிவசங்கரம், எல்லா முகமும் சிவசங்கரம், எம்மந்திரமும் சிவசங்கரம், ஓ என்னிலும் அந்த சிவசங்கரம், காற்று பாடும் சிவசங்கரம், கடலலை முழங்கும் சிவசங்கரம், ஊற்றின் சிரிப்பும் சிவசங்கரம், உயர்ந்த மலையும் சிவசங்கரம், வானின் நீலம் சிவசங்கரம், வட்ட நிலாவும் சிவசங்கரம், செங்கதிருள்ளும் சிவசங்கரம், கண் சிமிட்டும் மீன்களும் சிவசங்கரம், தீயில் சுடரிடும் சிவசங்கரம், அதை தீண்டிடும் சுகமும் சிவசங்கரம், தாயும் தந்தையும் சிவசங்கரம், என் தாய் நாடும் ஸ்ரீ சிவசங்கரம், மலரில் சிரிக்கும் சிவசங்கரம், அதில் மனமாய் இழுக்கும் சிவசங்கரம், உண்ணும் உணவும் சிவசங்கரம், என் உயிரே அந்த சிவசங்கரம், காணும் கனவுகள் சிவசங்கரம், கருத்தில் நடமிடும் சிவசங்கரம், கவிதையின் உட்பொருள் சிவசங்கரம், என் காவிய நாயகன் சிவசங்கரம், சொந்த பந்தங்களும் சிவசங்கரம், சுகதுக்கங்களும் சிவசங்கரம், உற்ற தோழனும் சிவசங்கரம், நான் பெற்ற மதலையும் சிவசங்கரம், கும்பிடும் தெய்வமும் சிவசங்கரம், தினம் கூவி அழைப்பதும் சிவசங்கரம், அன்பின் உருவம் சிவசங்கரம், என்னுள் ஆனந்தம் தந்த சிவசங்கரம், மாய கண்ணனே சிவசங்கரம், என் மாயை கலைத்ததும் சிவசங்கரம், தூய மனம் தரும் சிவசங்கரம், நெடும் துணையாய் வந்திடும் சிவசங்கரம், குருவாய் கிடைத்த சிவசங்கரம், என் குறையெல்லாம் தீர்த்த சிவசங்கரம், பிறவி அழிக்கும் சிவசங்கரம், நாள் மறையின் விளக்கம் சிவசங்கரம், வேத முதல் விண்ணூரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதி குலத்தரந்தன் கோவில் பினா பிள்ளைக்கா ஏதவன் பெயர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் லோகவீரம் மகாபூஜம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் ஹரிவராசனம் விஸ்வமூர்த்திம்
आद्यपादुकं हरिविमर्दनं नित्यनर्तनं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणकीर्तनं सक्तमानसं भरणलोरुपं नर्दनालसम् अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा कणमृदिस्मितं सुन्दराननं कणवकोमलं गात्रमोहनं कणवकेशरी वाजिवाहनं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா அத்தனை அன்பே ஆருயிரே அருட்சித்தனே அத்தனை அன்பே ஆருயிரே அருட்சித்தனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே 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 மெத்தனமில்லாத ரட்சணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே மெத்தனமில்லாத ரட்சணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே முக்தனே மோக்ஷ சம்ராஜாதிபதி மூல காரண காலனே பக்தருக்கு அபயம் தருபவனே பரமே தயாளனே பரமேஸ்வரனே 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 சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகந்தனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா
ஸ்ரீ சிவசங்கரா தேவனே 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 जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே सुरकुलमर्दनाय योगाय योगाधिपतये शान्ताय शान्तरूपिणे शिवाय शिवनन्दनाय षष्टिप्रियाय सर्वज्ञानहृदयाय षण्मुखाय श्रीं श्रीं ह्रीं शम्भुगुहरवियङ्गाळाय कालरूपिणे सुरराजाय सुब्रह्मण्याय नमः ॐ असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योमा अमृतं गमय ओम शांति 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 लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்